பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எளிமையானவரா அப்படின்னா, அதில எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எளிமையானவர் தான். ஆனா, ஒரு முதலமைச்சராக இருந்தவர், அவர் கார் பயன்படுத்தாதவரா? அன்னைக்கு காலகட்டத்தில ஏசி கார் இருந்திருக்காது அப்படிங்கிறத தாண்டி, இன்னைக்கு ஏசி கார் இருக்கிற பட்சத்தில அத அவர் பயன்படுத்துவார் தானே! இன்னொரு முக்கியமான விஷயம், அவருக்கு ஒவ்வாமை பிரச்சனை இருந்தது. அந்த காலகட்டத்தில அவருக்கு ஏசியில தூங்க வேண்டிய நிர்பந்தம் இருந்துச்சு. அதனால ஏசிய பயன்படுத்தினார். அதாவது அவர் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க ரொம்ப எளிமைன்னு சொல்லிட்டு அவர வந்து எதுவுமே பயன்படுத்தாதவர், ரொம்ப துறவி அப்படிங்கிற மாதிரி காட்டாதீங்க. பொலிட்டிக்கலா அவருக்கு ஏன் வேற கோபம் கூட இருந்திருக்கலாம். காட்டுறதுக்கு இது வசதியான நேரமா இருந்திருக்கலாம். ம்ஹ்ம். திருச்சி வேலுச்சாமி அவர்கள் கூட தான் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஓஹோ! இன்னொன்னு காங்கிரஸ் அந்த புனிதத்துக்குள்ள தான் இவரு காமராஜர வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அதிலிருந்து இறக்குவதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள்ங்கிற அடிப்படையில தான் அந்த விமர்சனம் வருது. சீமான் வருகிறார் அப்படிங்கிறதுக்காக யார் அதை செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து இது சொல்ல முடியாது. இவருக்காக மெனக்கெட்டு உட்கார்ந்து முதல்வரோ, துணை முதல்வரோ சீமான் எங்கே போகிறார்? அவர் போகிற இடத்துக்கு வாசல் விடக்கூடாது, வழி விடக்கூடாது அப்படின்லாம் வேலை செய்யப்படுறது கிடையாது. மக்கள் என்ன பண்ணுவாங்க? இப்படிப்பட்ட ஒரு கேட்ட மூடுனதுக்காகலாம் எகிரி கெட்ட வார்த்தை பேசுகிற அல்லது இப்படி எதிர்வினை ஆற்றுகிற ஒருவர் பொறுமையற்ற ஒரு நபரைத்தான் நான் வந்து ஆட்சியாளனா வைக்கணுமாங்கிற கேள்வி மக்கள் கேட்பாங்க இல்லையா? அதாவது ஒரு தலைவர் பொது தலைவர்களை சாதிய தலைவர்களாக மாற்றுவது திமுகவா அல்லது சாதி கட்சிகளா? இந்த கேள்வி கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய டிபேட்டு. நீங்க சாதி சங்கங்கள், நீங்க நாடார் சங்கங்கள், எல்லா இடத்துலயும் யாரோட ஃபோட்டோ இருக்கு? முத்துராமலிங்க தேவர் ஃபோட்டோவே நாடார் சங்கத்துல வச்சிருக்காங்க. அல்லது இமானுவேல் சேகரத்தன் பிறந்த நாளைக்கு நாடார் சங்கம் போய் நின்னு கொண்டாடுதா? அப்போ ஒவ்வொரு வியாபாரி சங்கத்திலையும், நாடார் சங்கத்திலையும் கொண்டு போய் அந்தந்த சாதி உணர்வோடு இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட சாதி இருக்குதா? கட்சிக்காரன் சாதி வச்சிருக்கானா? நீங்க ஒரு கோயிலுக்குள்ள வெவ்வேறு சாதியினர் வருவதற்கு அனுமதி கிடைக்கிறதில்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒவ்வொரு இடத்துல போய் பேசும்போது, நாங்கள் நெருப்பில் பிறந்தோமான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நெருப்பா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. அது என்ன வகையான பேச்சு? அது ஜாதிய உணர்வை தூண்டுகிற பேச்சு. இந்த பெரியார் இடத்துக்கு சிலைக்கு ஆன நிகராக மரியாதை பெரியார் சிலைக்கு நிகராக இரட்டைமலை சீனிவாசன் ஐயா சிலை இருக்கா சார் தமிழகத்துல? அந்தந்த அவரவர் அளவுக்கு ஏத்த மாதிரியான முக்கியத்துவத்தை கொடுக்குது. அது இன்னொன்னு திராவிட கட்சிங்கிறது திராவிடத்தினுடைய வேர்களாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட இருந்து முளைத்தெழுந்ததுல இருந்து தான் பேச முடியும். தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய அந்த பிறந்த தினம் நேற்று தினம் நம்ம கடந்ததை பார்க்க முடிகிறது. இதற்கு எல்லாரும் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க, அவருக்கு மரியாதை செலுத்த அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. அதை தொடர்ந்து பல சர்ச்சைகளும் வந்து ஏற்பட்டிருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இன்றைய தினம் திரு திமுகவினுடைய ராஜ்யசபாவினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு சிவா அவர்கள், திருச்சி சிவா அவர்கள் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சை வெளிப்படுத்தியிருப்பதாக தற்போது செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் நைட்டு வந்து ஏசி இல்லாமல் அவரால் தூங்க முடியாது, நம்ம எளிமை அப்படின்னு நம்ம ஒரு உதாரணமாக நம்ம வந்து திரு காமராஜர் ஐயாவை சொல்கிறோம். ஆனால் அவரே வந்து ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார்னு சொல்லி கலைஞரே என்கிட்ட பகிர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இதுக்கு வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இது வந்து ஆதாரமற்ற ஒரு பேச்சுக்களை பேசக்கூடாது, யாருமே அவரை விமர்சிக்கிறதுக்கு வந்து அருகதை கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது, அருகதை கிடையாது அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு வகையான புனிதத்தன்மையை ஒருவர் மீது ஏற்றி வைப்பது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எளிமையானவரா அப்படின்னா, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எளிமையானவர் தான். ஆனா ஒரு முதலமைச்சராக இருந்தவர், அவர் கார் பயன்படுத்தாதவரா? அன்னைக்கு காலகட்டத்தில ஏசி கார் இருந்திருக்காது அப்படிங்கிறத தாண்டி, இன்னைக்கு ஏசி கார் இருக்கிற பட்சத்தில அத அவர் பயன்படுத்துவார் தானே! இன்னொரு முக்கியமான விஷயம், அவருக்கு ஒவ்வாமை பிரச்சனை இருந்தது. அந்த காலகட்டத்தில அவருக்கு ஏசியில தூங்க வேண்டிய நிர்பந்தம் இருந்துச்சு. அதனால ஏசிய பயன்படுத்தினார். அதாவது அவர் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க ரொம்ப எளிமைன்னு சொல்லிட்டு அவர வந்து எதுவுமே பயன்படுத்தாதவர், ரொம்ப துறவி அப்படிங்கிற மாதிரி காட்டாதீங்கங்கிறதுக்காக, அ திரு சிவா அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனா அந்த நாமளும் அதே இதுக்கு தான் வரோம். ஒரு மேது வந்து எல்லையற்ற புனிதத்தன்மையை ஏத்தாதீங்க. அரசியல் துறவி அப்படிங்கிற மாதிரி
அவர் வைக்காதீங்க. அவருக்கு எந்த பொலிட்டிக்கல் நோக்கமே இல்ல. எந்த ஒரு சுயநலமுமே இல்ல அப்படின்னு சொல்லுவதுங்கிறது, சொல்லுகிற அளவுக்கு சொல்லலாம். அதுக்காக தன்னுடைய தேவைக்காக ஒரு சில அடிப்படை விஷயங்களை பயன்படுத்துவது இல்லை அப்படின்னுலாம் நம்ம வந்து இது பண்ண முடியாது. இன்னொன்னு இன்னொன்னு திருச்சி சிவா அவர்கள் சொல்லும்போது அந்த விஷயத்த சொல்றாரு. அந்த காலகட்டத்தில் அரசு இல்லங்களில் இவரு காமராஜர் அவர்கள் தங்குவாருங்கிறதுக்காகவே நாங்க கலைஞர் ஆட்சி காலத்தில் எல்லா இடத்துலயும் ஏசி நாங்க ஃபிட் பண்ணோம் அப்படிங்கிற செய்தியையும் என்னிடம் சொன்னார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எதுக்காக சொல்றோம்னா இன்னைக்கு ஒரு அன்னைக்கு காலகட்டத்துக்கு மினரல் வாட்டருங்கிறது ஒரு வகையான ஆடம்பரமா இருக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு அது அப்படி கிடையாது. எடுத்து ஈஸியா குடிக்கிற மாதிரியான பொருள் தான். அதனால மினரல் வாட்டர் குடிச்சாருன்னா ஆடம்பரமானவர் அப்படி கிடையாதுல்ல. அதே மாதிரி ஏசி போட்டதுனால அவர் மிகப்பெரிய ஆடம்பரத்தில் வாழ்ந்தார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம வைக்கிற அந்த அவர் எந்த ஒரு கட்டற்றும் மாற்று உடல் மேல அக்கறையற்று எதுவுமே இல்லாம துறவி போல் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி நாம சொல்வது என்பது வேண்டாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனா திரு செல்வ பெருந்தகையார்கள் அவர் சொல்ல வந்த கான்டெக்ஸ்ட புரியாம கொஞ்சம் ஓவரா கடுமையான விமர்சனம் பண்ணாரு நீங்க நினைக்கிறீங்களோ? அது பொலிட்டிக்கலா அவருக்கு ஏன் வேற கோபம் கூட இருந்திருக்கலாம். காட்டுறதுக்கு இது வசதியான நேரமா இருந்திருக்கலாம். திருச்சி வேலுச்சாமி அவர்கள் கூட தான் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு காங்கிரஸ் அந்த புனிதத்துக்குள்ள தான் இவரு காமராஜரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அதுல இருந்து இறக்குவதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள்ங்கிற அடிப்படையில் தான் அந்த விமர்சனம் வருது. நம்ம 2 பேருடைய விமர்சனத்தையும் ஈஸியா இப்படிதான் எடுத்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விவகாரத்தை திரு சீமான் அவர்களும் இந்த கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. பெருந்தலைவரை வந்து இழிவுபடுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி. நேற்றைய தினம் அவருடைய நினைவிடத்திற்கு செல்லும் போது கூட திரு சீமான் அவர்கள் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தினதை பார்க்க முடியுது. எனக்கு வந்து அந்த கேட்டை கூட சாத்திட்டாங்க. என்ன உள்ள விடல. கேட்டா வந்து மேலிடத்துல இருந்து எனக்கு வந்து தகவல் வந்ததாகவும், அதனால வந்து நாங்க கேட்டு பூட்டி வச்சிருக்கோம். திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யார் அந்த மேலிடம்னு சொல்லி கடுமையான ஆன் கேமரால சொல்ல வேண்டாம். அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கூட உபயோகப்படுத்தியிருந்தாரு. அப்போ திரு சீமான் அவர்கள், திரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து ஒரு மரியாதை செலுத்துறார். அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர். எல்லாருக்கும் ஒரு தார்மீக உரிமை இருக்குல்ல. ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு மரியாதை செலுத்துவது என்பது. அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வேண்டுமென்றே திரு சீமானை வந்து சீண்டுகிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அங்க என்ன நடந்துச்சு? யார் அந்த மேலிடம்? எப்படி அந்த அறிவிப்பு வந்துச்சு? அப்படிங்கிறத பத்தி எல்லாம் உத்தரவாதமா நமக்கு எதுவும் தெரியல. சீமான் வருகிறார் அப்படிங்கிறதுக்காக யார் அதை செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது. இவருக்காக